ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை விரைந்து கொண்டுவர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மைக்ரோ ஃபைனான்ஸ் இவற்றில் கடன் வாங்குகின்ற மக்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், குடும்ப தலைவி பெண்கள், கணவனை இழந்து தனியாக வாழும் இளம் விதவைகள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு, திருமண செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு இது போன்று கடனை வாங்குகின்ற போது மனிதநேயமற்ற முறையில் அவர்களை மிரட்டுவது, அடிபணிய வைப்பது, வீடுகளை எழுதி வாங்குவது, சொத்துக்களை எழுதி வாங்குவது அல்லது குன்றர்கள் இதற்கென்று இருக்கின்ற குன்றர் படைகளை அனுப்பி அந்த லோனை ரெக்கவர் செய்வதற்காக வீடுகளில் இருந்த இருசக்கர வாகனத்தை எடுப்பது, கார்களை பறிமுதல் செய்வது, வீட்டை பூட்டுவது போன்ற இந்த அடாவடி அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இது போன்ற 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு, ஒரு BA பட்டதாரி மனைவியை வைத்துக்கொண்டு, வயதான தாய் தந்தையரை வைத்துக்கொண்டு மானத்தோடு சுயமரியாதையோடு உழைச்சி சம்பாதிக்க வேண்டும் என்று இது போன்ற ஆன்லைன் மூலமாக கடனை பெறுகின்ற அந்த இளைஞர்கள் இன்றைக்கு அவர்களுடைய வட்டி கட்ட முடியாமல் கந்து வட்டி, வட்டிக்கு வட்டி, 10 வட்டி இப்படியான டார்ச்சர்களால் வேறு வழி இல்லாமல் நட்டம் ஏற்பட்டு இருந்து போகின்றார்கள். அதுபோன்று மயக்க வார்த்தைகளை கூறி தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்து ஆன்லைனிலே ரம்மி ஆடினால் உங்களுக்கு ஒரு ஆட்டத்திற்கு பல லட்சங்களை சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், மகிழ்ந்து வாங்கலாம் என்று பல முன்னணி நடிகர்களை வைத்து, திரைப்பிரபலங்களை வைத்து, சின்ன திரைப்பிரபலங்களை வைத்து விளம்பரம் செய்யப்படுவதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக தடை செய்யணும்.